அப்பா, இந்த வேளையிலும் கூட நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களுக்கு நீர் சொல்லித்தாரும், எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களை நடத்தும், ஆளுகை செய்யும். இயேசுவின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரை செய்து உட்காருவோம். நேற்றைய சங்கீதமும் இன்றைய சங்கீதமும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாயிருக்கிறது. டு த சீஃப் மியூசிஷியன், choir மாஸ்டர். இந்த பொறுப்பானது எப்பொழுதும் லேவி குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தான் இருந்தது. அவங்களுக்கு தான் இந்த ட்ரைனிங் இருக்கும். லேவியர்கள் பார்த்தோன்னா பைபிள் நல்லா படிப்பாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறது எப்படின்னு கற்றுப்பாங்க, பலி செலுத்துவதற்குண்டான வேலைகளை கற்றுக்கொள்வாங்க, மியூசிக்கும் படிப்பாங்க, இசையும் கற்றுக்கொள்வார்கள். ஸோ ஆராதனை நடத்துகிறதெல்லாம் லேவியர்களுடைய வேலை. இதை மனதில் வைத்து தான் நம் சபையில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும், குறிப்பாக தலைச்சம் பிள்ளைகள், கர்ப்பம் திறந்து பிறக்கும் யாவும் எனக்கு சொந்தம் என்று கர்த்தர் சொன்னது போல தலைச்சன் பிள்ளைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு நாம் இசை வாசிக்க கற்றுக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தில் எல்லாவற்றையும் நாம் கற்றுக் கொடுக்கிறோம். இங்கே ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. கோராகின் புத்திரர் அவர்கள் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். மோசே காலத்தில் கெட்ட பேர் வாங்கினவர். கோராகின் கூட்டத்தை கர்த்தர் அழித்தார். நிலம் பூமி இரண்டாக பிளந்து உள்ளே வாரி கொண்டு போனார். ஆனால் ஒரு கூட்டம் கோராகின் புத்திரரிலே அவர்கள் தப்பித்து பிழைத்து கர்த்தர் அவர்களை காப்பாற்றினதற்காக தாவீது ராஜா காலம் வரைக்கும் அவர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அவர்களை கூட்டிக் கொண்டு மறுபடியும் அவர்களை ஊழியத்திலே சேர்த்து, குறிப்பாக இந்த ஆராதனை ஊழியத்திலே சேர்த்து பப்ளிக் வர்ஷிப் பண்ணக்கூடிய ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். நம்ம தனியாக பாட்டு பாடுறது வேறங்க, பப்ளிக்கே நம்ம பாட்டில் அவர்கள் ஒன்றிணைய வேணும்னா நம்ம பாடல் எக்ஸலண்ட்டாக இருக்கணும், மியூசிக் எக்ஸலண்ட்டாக இருக்கணும், நல்லா வாசிக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, கூட்டத்தில் உள்ள ஜனங்கள்லாம் கலந்துக்கணும். அதில் ஆராதனை வீரர்கள் இருப்பார்கள். அவர்களை ஸ்கில்டு மியூசிக் சிங்கர்ஸ் ஆர் மியூசிக் லீடர்ஸ் ஆர் மியூசிஷியன்ஸ் என்று சொல்லுவாங்க. அவங்க வாசித்தாங்களா ஜனங்களே ஆச்சரியத்தோடு பார்க்கத்தக்கதாக ஒரு பெரும் இசை குழுவை உருவாக்கி கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கக்கூடிய ஒரு கிருபையை தான் தாவீது அரசன் கொண்டு வந்திருந்தான். ஆக இந்த ராக தலைவன்களை இதை கொடுத்து டைரக்ஷன் ஆஃப் த மியூசிக், இந்த ஃப்ளோ இப்படி தான் இருக்கணும். ஒரு பாட்டு கேட்டோம்னா ஒரு பெரிய கதையே தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அந்த பாட்டில் அர்த்தம் இருக்கும். அந்த மியூசிக் அது வெற்றிகரமான மியூசிக்னால் அதனுடைய வெற்றி, சோகமான மியூசிக் என்றால் அதனுடைய சோகம், தேன் போல இனிமையாக இருக்க வேண்டுமென்றால் அவைகளெல்லாம் இருக்கும். ஸோ இதற்காக ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இசை கருவிகள் அதையெல்லாம் அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸ்கோரிங் ஷீட் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பியானோக்கு மியூசிக்லாம் ஸ்கோரிங் ஷீட் வச்சுருக்கோம்ல, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க, அதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம உலகத்தில் உள்ள பல இசைக்குழுக்கள் இசைக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. அது ஸ்டார்ட் பண்ணதே பைபிளுக்காக, கர்த்தருக்காகத்தாங்க. உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் அப்படி இருந்ததில்லை, இங்கேருந்து தான் எங்கே போகுது. பட் worship leads a leaders, worship needs a leadership. அங்கே ஒரு ஆராதனை வீரன் அவசியம், அங்கே ஒரு ஆராதனைக்கான ஒரு தலைவன் அவசியம். a chief musician, a chief singer is important in Levitical order. இந்த லேவியர்களுடைய ஒரு 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 உரிமம் அல்லது இந்த லேவியர்களுடைய ஒரு 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 தலைமைத்துவம் என்று சொல்லும்போது அப்படி செய்வார்கள். இந்த பாடலை வொர்ஷிப்பிங் கம்யூனிட்டிக்கே கொடுத்துட்டார். இவங்க வேலையே இந்த பாட்டை பாடி 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 இந்த சபையில் சில சிறப்பு கூட்டங்கள் வரும்பொழுது, இல்லைனா குறிப்பாக சண்டே சர்வீஸ்க்கு ஒரு நாள் முன்பதாக 2 நாள் முன்பதாக ஒரு சில மக்கள் அமர்ந்து பாடுவாங்க, இசை வாசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதை வர்ஷிப்பிங் கம்யூனிட்டி, எனக்குள்ள ஒரு வாஞ்சை எப்போதும் கர்த்தருக்காக பாடுற ஒரு பெரிய கம்யூனிட்டியை உருவாக்க வேண்டும், மாபெரும் கூட்டத்தையே உருவாக்க வேண்டும் என்று. இது ப்ரேயர் பண்ணுறதில்ல, இங்கே ப்ரேயர் பண்ண சொல்லித்தர மாட்டாங்க, இங்கே 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 பேச சொல்லித்தர மாட்டாங்க, இங்கே பைபிள் டீச்சிங் சொல்லித்தர மாட்டாங்க. பைபிளில் உள்ள கருத்துக்களை எடுத்து பாடல் வடிவில் வைத்து பாடுவதற்கே எஜுகேட் பண்ணுவாங்க, பாடுறதுக்கே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அண்ட் ஃபுல் கம்யூனிட்டி. அது ஒரு கூட்டம், ஒரு ஜாதியான மக்கள். இவர்கள் வேலையே கர்த்தரை தொழுது கொள்வது. அப்படி ஒரு கூட்டத்தையே தாவீது ராஜா வைத்திருந்தார்.
They are the praise and thanksgiving community. அவர்கள் கர்த்தரை துதிப்பது, ஆண்டவருக்கு நன்றி சொல்வது என்கிறது தான் வச்சுருப்பாங்க. அதில் மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை தான் அவர் அந்த சங்கீதத்தை பாடும்போது சொன்னார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். சங்கீதம் 34 சொன்னார் பாருங்கள். தாவீது இது சொல்லும்போது சும்மா இல்லை, அவரோட கூட ஒரு டீமே இந்த பாடலை பாடக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? இஸ்ரேல் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு வர்ஷிப் காட். இஸ்ரவேலுக்கு எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்கிற பொறுப்பு இருந்தது. அன்றைக்கு அந்த இஸ்ரவேலுக்கு இருந்ததால் இன்றைக்கு இந்த இஸ்ரவேலர்கள் இருக்கிறது. நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. இசைக்குழுக்களை அமைத்து, பாடல்களை அமைத்து, பாடுகிற மக்களை அமைத்து, இசைவாசிகர்களை அமைத்து, அவர்கள் அனைவரும் ஒரு குழுவாக அமைத்து கர்த்தருக்கு ஆராதனை நடத்துவது நம் கடமையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. திஸ் இஸ் ப்ராமினன்ட். இது கட்டாயமாக இருக்கிறது. ஆக இந்த 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 கோராகின் புத்திரருக்கு தாவீது மன்னன் இதை கொடுத்திருக்கிறார். இந்த கோராகின் புத்திரர் ஒரு காலத்தில் தேவர் த சன்ஸ் ஆஃப் எக்ஸைல். மோசே காலத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணதுனால ஹி சென்ட் ஹிம் அவுட். தப்பிச்சவன், அதாவது கோராகின் கூட்டத்தை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லுவார். சில பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களே தப்பிச்சு போயிடுவான். அவன் ஜாதி அவன் இடத்துல உள்ளவன் தப்பிச்சு போயிடுவான். பட் அங்கே நின்று அவன் கூட இருந்தவங்களாம் குழியில் போய் மறித்து விடுவார்கள். ஆனால் அந்த தப்பிச்சு போயிட்டாங்க பாருங்கள், தப்பிச்சோம் போயிச்சோன்னாங்க பாருங்கள், அவங்களுக்கு மினிஸ்ட்ரி போயிடுச்சு, ஊழியம் போயிடுச்சு. அதனால் தேவர் கால்ட் அஸ் த சன்ஸ் ஆஃப் எக்ஸைல். துரத்தி விடப்பட்டவர்கள் பிள்ளைகள். தேவர் இன் ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன். ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க, ஏன்னா ஊழியம் போயிடுச்சே. ஆமாம். இதனுடைய அர்த்தம், த மஸ்கில் என்கிற அர்த்தமே வந்து ஒரு புரியாத போன்ற ஒரு வருத்தத்திலே குழம்பி போயிருக்கிறது போல அப்படின்ற ஒரு நிலையாக நம்மை எடுத்து கொள்ளலாம். இந்த மக்களை கூட்டிக் கொண்டு வந்து இவர்களை திரட்டி இவர்களுக்கும் இசை கற்றுக் கொடுத்து இவர்களையும் வருங்காலத்தில் ஆமென் இவர்களுக்கும் ஊழியத்தை கற்றுக் கொடுத்து கர்த்தர் தாவீது அரசனை உபயோகப்படுத்தினதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா சொல்லாமா? நம்ம வாழ்க்கையில் கூட நாம் தொலைந்து போயிருந்தோம், பிரிந்து போயிருந்தோம், காணாமல் போயிருந்தோம், இல்லாமல் போயிருந்தோம், தோற்று போயிருந்தோம் என்றால் கர்த்தர் நம்மையும் பாட வைத்திருக்கார் அவருக்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், இவங்க தான் ஆலயத்தில் இந்த பாடல் ஆராதனை செய்வதற்காக இருக்கிறவர்கள். அவங்க தாத்தாவாகிய கோராகு தன் பணியை நிறைவேற்றாமல் எதிரடையாய் போனாலும் தாவீது மன்னன் ஒரு நல்ல தலைவன் யார் தெரியுங்களா? குட் லீடர் யார் தெரியுமா? காணாமல் போனவர்கள், சோரம் போனவர்கள், ஓடி போனவர்களை கூட கூப்பிட்டு உபயோகப்படுத்துவது அது ஒரு பெரிய லீடர்ஷிப்புங்க. இவங்க உதவ மாட்டாங்க, இவங்க செட் ஆக மாட்டாங்க என்று சொல்லுகிறவன் நல்ல தலைவன் அல்ல. உதவாதவர்களை கூட கூப்பிட்டு தலைவனாக்குது. இந்த கிரெடிட்டு தாவீது ராஜாவுக்கு போகிறது. நம்ம அவரை கைத்தட்டி அந்த ராஜாவுக்கு நன்றி சொல்லணும். தாத்தாக்கள் காலத்தில் ஓடி போனவங்களை கூப்பிட்டு வச்சு ட்ரைனிங் கொடுத்து அவர் நடத்துகிறார். ஐ மீன் இந்த கோராகின் புத்திரர் எல்லாம் கோகாத்தின் புத்திரர்களாக இருந்தவர். தே ஆர் ஃப்ரம் த கோஹத்தைட் ஃபேமிலி. ஐ மீன் பைபிளில் உள்ள ஒரு ரிபல்லியன், எதிர்ப்பு, முரட்டாட்டம் என்றால் அதுக்கு மெயின் எக்ஸாம்பிளே இந்த கோராகின் புத்திரர் தான். இவங்க கோகாத்தின் வழியில் வந்தவங்க. லேவியின் புத்திரரில் கோகாத், மெராரி, கெர்சோம்னு 3 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, அந்த கோகாத், மெராரி, கெர்சோமில் இந்த கோகாத்தின் வழியில் ஒரு பீப்புள் தான் இந்த கோராகின் பீப்புள். இவங்களோட ஃபேமஸான விஷயம் என்னென்னா, பைபிள்லேயே பெரிய லீடர்னா மோசே தான். அவரே எதிர்த்திருக்கானுங்க. அவரே ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருடைய ராஜ்யம் எங்கும், தேவனுடைய வீடு எங்கும் சாந்த குணம் உள்ள அவரே டென்ஷன் ஆகியிருக்காரு, கத்தியிருக்காரு. அவர் டென்ஷன் ஆகி பண்ண ப்ரேயரில் ஆண்டவர் அவங்களை கொண்டார். எப்பேற்பட்ட ஒரு ஒஸ்ட் பீப்புள் தான் இந்த கோராகின் புத்திரர். ஆனாலும் இந்த கோராகின் புத்திரரில் சிலர் தப்பித்திருக்கிறார்கள். அவர்களை வைத்து தான் கிங் டேவிட் இவர்களை உபயோகப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக கர்த்தரை ஆராதனை செய்வதில் உபயோகப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹோப் கொடுக்குறாரு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம மூதாதையர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை, நாம் தள்ளப்பட்டு ஊழியத்தை விட்டு போன நிலைமையில் இருந்தாலும் அவரை ஆராதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார், தந்து கொண்டிருக்கு. ஓகே, நம்ம இந்த இன்ட்ரொடக்ஷனை இவ்வளோ நேரம் பார்த்தோம். இந்த மஸ்கில் என்கிறது தாவீது ராஜா வச்ச பேர். அதனால் பெருசாக அதில் எந்த அர்த்தமும் நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் சந்தோஷமான விஷயம்னா, ஹீ இஸ் டூயிங் அன் ஹானஸ்ட் ப்ரேயர். ப்ரே பண்ணும்போது உண்மையாக ப்ரே பண்ணுவாங்க. மனசை ஆண்டவர்களை ஊற்றி ஜெபம் பண்ணோம். நம்ம ஜீசஸ் கையில் ப்ரே பண்ணும்போது உண்மையாக ஜெபம் பண்ண யாரையும் அவர் கைவிட்டதே இல்லை. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், நம்ம பேருக்கு ப்ரே பண்ணிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. நல்லா
ஒரு வார்த்தை சொன்னாலும் அவர் மனசு படுற மாதிரி பேசணும். எப்படி ஆண்டவர் மனசை படுற மாதிரி பேசுவீங்க? பழமொழி பேசியா? இல்லை, மனசை ஊற்றி அப்பானாலே அவர் மனதை தொட்டு விடலாம். ஹல்லேலூயா. ஆக இந்த சங்கீதங்களிலே இதை எழுதியிருக்கிறார். இதை நான் 2 பகுதிகளாக பிரிக்கிறேன். ஓகே, இந்த முதல் பகுதியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தாவீது அரசனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறதா, மக்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, உள்ள ஒரு தேவை, ஆழத்தில் ஒரு தேவை, ஆழங்களில் பூர்த்தி செய்யாத ஒரு தேவை. பைபிள் படிக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், உண்மையிலே தேவை எடுக்கும். ஆழத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் திருப்தி அடையாமல் இருக்கிறேன் என்பீர்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான். கணவனால் திருப்திப்படுத்த முடியாதது, பணத்தால் திருப்திப்படுத்த முடியாதது, அடைந்த வெற்றிகளால் திருப்திப்படுத்த முடியாததை கர்த்தர் திருப்திப்படுத்துவார். ஆமென். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவை. நீங்கள் திருப்தி இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் இதை பூமி திருப்தி செய்யாது, இதை கர்த்தர் தான் திருப்தி செய்வார். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஒரு வேர்ல்டு பிக்சர், ஒரு மைண்ட் பிக்சர் கொடுக்குறார். இந்த மைண்ட் பிக்சரில் ஒரு மான் தண்ணி இல்லாமல் தவிக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? தண்ணி இல்லாத தவிக்குது. பயங்கரமான சூடு, தாகம் தணிக்கிற நேரத்திலே, தாகம் வேண்டும் என்கிற நேரத்திலே தண்ணீரை தவிர வேறு ஒன்றாலும் அந்த தாகத்தை தீர்த்து விட முடியாது. ஆமென். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஒரு டம்ளர் தண்ணிக்கு பெரும் மரியாதை உண்டு. அப்படி ஒரு நிலை. உணவில்லாமல் எத்தனையோ நாட்கள் நாம் வாழலாம், ஆனால் நீர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குறை நிலையை இங்கே தாவீது அரசன். என் மனசை பற்றி பேச, என் மனசு தண்ணி குடிக்கணும் போல இருக்குது, ஆனால் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகம் தண்ணியில். உலகம் சொல்லுது, இந்த பணம் புடி, பணத்தை வச்சுக்கோ, தனியவில்லை. இந்த புகழ் புடி, தனியவில்லை. இந்த பாவம் பண்ணு, தனியவில்லை. யார் தவிர்ப்பார்? யார் தாகத்தை தீர்ப்பார்? இயேசு. ஹல்லேலூயா. ஒரு நீங்கள் கண்ணை மூடி கர்த்தர் பாதத்தில் வீழ்ந்து கதறி நாளே போதும், உங்கள் ஆத்துமா திருப்தி அடையும். அதனால தான் பைபிள் எப்போதும் சொல்லும், உன் ஆத்துமா வாழ்கிறது போல உன் ஆத்தும நேசர் உன்னை வாழ வைக்க போகிறார். ஹல்லேலூயா. வருகிறேன், என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அது போன்று நீர் எனக்கு அவசியம். மான் நீரோடையிடம் ஓடி சேர்கிறது போல நான் என் கர்த்தரிடம் ஓடி சேர்கிறேன். மான் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறது போல என் கர்த்தர் இல்லாமல் நான் தவிக்கிறேன் என்று பாடுறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, என்ன அர்த்தம் பாருங்க. ஏன்னா ஒரு அருமையான அர்த்தம் இல்லை. நம்ம கூட மான்கள் நீரோடை வாஞ்சித்தன்லாம் பாட்டுக்குது, அது அந்த நினைப்போடு நம்ம பாட மாட்டோம். ஆனால் ஹீப்ரூவில் கிங் டேவிட் எழுதி கொடுத்ததை அவர்கள் எப்படி பாடுறாங்க. அதாவது என்னன்னா, ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் முன்னாடி வரும்போது, அவர் சந்நிதி முன்னாடி வரும்போது, அந்த பண்டிகைகள் நாளில் வரும்போது, வருஷத்தில் அவங்களுக்கு 7 பண்டிகை தான். அதில் 3 பண்டிகை ஒரு வாரம் ஃபுல்லாக ஆலயத்தில் கிடப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு முறை சர்ச்சுக்கு வருவாங்க. சனிக்கிழமை சாயந்தரம் சர்ச் என்று சொல்லுகிறேன், அந்த ஆலயத்துக்கு வருவாங்க. அந்த ஊழியர் செய்கிற லேவியர்கள் வந்து அந்தி பலி சந்தி பலின்னு எல்லா நாளும் பலி செலுத்துவாங்க. ஸோ இந்த கோராகின் புத்திரர் ஒவ்வொரு நாள் காலையில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து போகிறவர்கள் ஒரு புது பாடல் வருகிறது. என்னவென்றால், மானானது நீரோடை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது. My tears are there, my soul is crying. என் ஆத்துமா பாடுகிறது, என் ஆத்துமா நாடுகிறது, என் ஆத்துமா தேடுகிறது. சங்கீதக்காரன் என்ன சொன்ன வருகிறான் என்றால், there is relief in presence of God. ஆண்டவரே, தண்ணி குடிச்சா தாகம் தணிகிறது போல உம்மை ஆராதித்தால் என் தாகம் தணிகிறது. நீர் என்னை தொட்டால் என் தாகம் தணிகிறது. ஆண்டவரே, தண்ணீர் இல்லை என்றால் நான் அந்த மான் மகிழ்ச்சி ஆகாதது, அதுபோல நீர் இல்லை என்றால் நான் மகிழ்ச்சி ஆக மாட்டேன். Hallelujah. There is an appetite which is not be fulfilled. There is a thirst which is not being quenched. ஒரு பசி ஆறாத பசியாக இருக்கிறது, தனியாத ஒரு தாகமாக இருக்கிறது என் ஆத்துமாவிலே. அது உம்மால் தான் முடியும். ஹல்லேலூயா. இது ஒரு ஆந்தமா, இது ஒரு பாடலா, இது ஒரு தொனியா அவர்கள் பாடுகிறார்கள். ஆமென். The suffering saints, the hurt saints, the wounded saints, காயப்பட்டு வந்திருக்கிற பரிசுத்தவான்களே, துயரத்தோடு வந்திருக்கிற பரிசுத்தவான்களே, இன்றைக்கு உலகத்தால் குத்தப்பட்டு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் இந்த சங்கீதம் பொருந்தும். உன் தாகத்தை தணிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
வேர் இஸ் யுவர் காட்? உங்கள் இருதயம் கேட்கிறது, வேர் இஸ் யுவர் காட்? அந்த கர்த்தர் எங்கே? அந்த ஆண்டவன் எங்கே? மை ஐஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிம். ஹல்லேலூயா. ஐ வாண்ட் டு see that sight where I could visualize my God. என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது, வாஞ்சித்து கதறுகிறது. சொல்லுகிறான், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? when will I come to the temple of God? சொல்லும் போது சொன்னாங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், கடனில் இருந்தேன். அன்னைக்கு எனக்கு காசு கொடுத்து உதவுனாங்கன்னு சொல்ல, என்னை கூட்டு போய் ப்ரேயரில் விட்டாங்கன்னு சொல்லி. ப்ரேயரில் இருக்கும்போது தாகம் தனியுது. அப்போ காசு கிடச்சிச்சா? வரும், காசு வரும். அதுக்கு முன்னாடி என் தாகம் தனியுது, எனக்கு நிம்மதி வருகிறது. ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுகள், அப்போது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவர் வந்துட்டார்னா எல்லாம் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. when there is God, your thirst is quenched. உங்கள் ஆண்டவர் உங்கள் அருகிலே வந்து விட்டால் உங்கள் தாகம் தனியும். இதை தான் இங்கே சொல். ஜனங்க கேட்குறாங்களா, உன் ஆண்டவர் எங்கே? உன் ஆண்டவர் எங்கே? டெய்லி கேட்குறாங்க, உன் ஆண்டவர் எங்கே? என் பணம் செய்ததை உன் ஆண்டவர் உனக்கு செய்யவில்லையே. என்னுடைய தந்திரமான வேலைகள் எனக்கு ஒரு கார் கொடுத்துச்சு, உனக்கு உன் ஆண்டவர் பைக்கு கூட கொடுக்கலையே. உலகம் சொல்கிறது, நான் எல்லாவற்றையும் அருளினேனே, உன் ஆண்டவர் உனக்கு ஒரு டீ கூட கொடுக்கவில்லையே, உன் பெயரை கூட உயர்த்தவில்லையே என்று என்னிடத்தில் கேட்கிறார்கள். இதை கேட்டு கேட்டு இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. So listen to me. உலகம் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உலகம் கொடுக்கறதெல்லாம் கர்த்தர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உலகம் பணம் கொடுக்கும், கர்த்தர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மனசை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையானதை அந்தந்த காலத்தில் அதை செய்வார். ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு உணவாகத்தான் போஷித்தார். ஆளுக்கு 50 ரூபாய் புடி, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கோ என்று சொல்லவில்லை. God will deal directly into the issue. பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பார். பிரச்சனையோட தீர்வுக்கென்று வேறொரு தீர்வை கொடுக்க மாட்டார். உனக்கு பிரச்சனை இது, அதை என்னால் தீர்த்து வைக்க முடியாது, அந்த 5 லட்ச ரூபாய் பணம் புடி என்று உலகம் சொல்லும். கர்த்தர் சொல்வார், உன் பிரச்சனையே நான் தீர்த்து வைக்கிறேன். ஹல்லேலூயா. இதை தான் கண்ணீர் இவனுக்கு உணவாயிற்று. அழுது ஜபிக்கிற ஜனங்களே சோர்ந்து போகாதீர்கள். இன்னைக்கு சங்கீதம் 43 உங்களுக்கு சொல்லுகிறது, கண்ணீரே உங்களுக்கு உணவானாலும் கர்த்தர் உங்கள் தாகத்தை தணிக்க போகிறார். ஹல்லேலூயா. இவருக்கு தன்னுடைய யங் ஏஜ் விஷயங்கள் ஞாபகம் வருகிறது. நம்ம எல்லாருக்குமே சிறு பிராயத்தில் நடந்தவைகள் சிம்பிளாக இருந்திருக்கும், ஆனால் இப்போ அது நமக்கு பெருசாக இருக்கும். ஒரு கடை தெருவுக்கு போனது, ஒரு டீ குடித்தது, பெற்றோர் கூட ஸ்கூலுக்கு போனது, எல்லாம் பெருசாக இருக்கும். இங்கே தாவீது அரசன் ஒன்றை நினைவு கூறுகிறான், நான் சிறு பிராயத்தில் முன்பொரு நாள் நான் கர்த்தரை ஆராதிக்கிற மக்களோடு கூட நான் களிப்பும் துதியும் சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. He is remembering the happier times. What happy times? Going to the temple of God. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிற மகிழ்ச்சியை பற்றி அதிகமாக பாடின ஒரு மன்னன் உண்டென்றால் அது இந்த தாவீது மன்னன் மட்டும்தான். நம்ம பாடல்களில் கூட அப்படி இருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவது மகிழ்ச்சி, ஆண்டவருடைய ஆலயத்தில் பரிமாறுகிற உணவுகளை சாப்பிடுவதில் மகிழ்ச்சி, ஆண்டவருடைய ஆலயத்தில் கொடுக்குறாங்க அந்த கொஞ்சம் டீயை குடிப்பதில் சொல்லுங்க மகிழ்ச்சி, ஆண்டவருடைய ஆலயத்தில் கை தட்டுவதில் வருகிற மகிழ்ச்சி. என் ஆத்துமாவை ஊற்றுகிற இடம் என் தேவனுடைய ஆலயம். வேற எங்கேயும் போய் ஊற்றிட போகிறீங்க, ஃப்ரெண்டு வீட்டில் அங்கே எங்கே உங்கள் ஆத்துமாவை ஊற்ற போகிறீர்கள், உங்கள் தாகம் தனியாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் ரொம்ப சூப்பர் பீப்புளுங்க. தே வில் ஹேவ் அன் பில்கிரிம் டு த டெம்பிள் ஆஃப் காட். இன்றைக்கி தான் காரு பஸ்ஸு எல்லாம் வந்துச்சு. அன்றைக்கி இந்த உதாரணத்துக்கு பஸ்கா பண்டிகை வருதுன்னு வைங்களேன். பஸ்கா பண்டிகையுடைய முதல் நாள் அங்கே போய் சேரணுன்னா அவங்க ஊர்லேருந்து கணக்கு பார்ப்பாங்க. சரி, நம்ம ஊர்லேருந்து புறப்பட்டா பஸ்கா பண்டிகைக்கு போக 1 வாரம் ஆகும்னா 1 வாரம் முன்னாடியே நடக்க போயிடும். நடக்கிறவங்க ஊராக போகும்போது அங்கே சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கெலாம் வசதிகள் செய்யப்பட்டிருக்கும். போகிற ஜனங்க சும்மா போட மாட்டாங்க, ஆண்டவரை துதித்து கொண்டே போவாங்களாம். அந்த கூட்டத்தின் நடுவில் இந்த மன்னனும் நடந்து போகிறான், பெத்லகேம் ஊரான். ஆமேன். அன்றைக்கு தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்தது இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு சீலோவில் ஏலி தாத்தா இருந்த காலத்தில் போய் வந்திருப்பார்கள். ஆமேன்.
சின்ன வயசில் போனாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஏலி தாத்தாவோடதை தான் சாமுவேல் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார். தாவீது 12 வயதிலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அதுக்கு முன்னாடி பாடலோடு கூட போய்கொண்டு இருக்கிறான். த டேஸ், த ஹாலிடேஸ், த எக்ஸைட்மெண்ட், த வாய்ஸ் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியின் குரல் அங்கே இருந்தது. 3 பண்டிகை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை. பெந்தேகோஸ்தே பண்டிகை, பஸ்கா பண்டிகை, சுக்கோத் பண்டிகை. அங்கேயே போயிடுவாங்க. காலையில் சாப்பாடு எங்கே? ஆலயத்தில். மதியம் எங்கே? ஆலயத்தில். நைட்டு எங்கே? ஆலயத்தில். எல்லாரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற இடம். சந்தித்து யாரை பற்றி பேசுவார்கள்? கர்த்தரை பற்றி பேசுவார்கள். அல்லையா? முடித்து வரும்போதே பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. திரும்பி வீட்டுக்கு போகும்போது அந்த நிகழ்ச்சிகள் துவங்கும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாய்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் போகுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, லெட் இட் மேக் இட் ஜாய்ஃபுல். வருகிற நாளைக்கு வியாழக்கிழமை யோம் கிப்பூர், புது வருஷம் பைபிள் பிரகாரம். வருஷப்பிறப்பு எப்போ வருது நமக்கு? நாளைக்கு. வந்துடுங்க, ஆண்டோடைய ஆலயத்தில் நல்லா பாடலாம். குறிப்பாக பாடும்போது நீங்கள் பாடலைன்னா நீங்கள் உங்களை கோராகின் புத்திரரை போல் நினைக்கல. நீங்கள் தாவீதோட அட்டாச் ஆகலை. நல்லா பாடணும், நல்லா கைத்தட்டணும், நல்லா துதிக்கணும், ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். இவைகள் எல்லாம் தாவீது கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். எப்படி பாடுறாங்களா? மானானது நீரோடையை வாஞ்சிக்கிறது போல அவர்கள் பாடுகிறார்கள். தன் ஆத்துமாவை பற்றி பேசுகிறான். தன் ஆத்துமாவை பற்றி, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஒரு ராஜா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவன், வெற்றி பெற்றவன், ஆடு மேய்த்தவன் அரசனானான், ஆடு மேய்த்தவன் இசையமைப்பாளன் ஆனான், ஆடு மேய்த்தவன் அந்த நாட்டினுடைய படைத்தளபதி ஆனவன் சொல்லுகிறான், ஆத்மாவே நீ தியங்கும் போதெல்லாம் ப்ராக்டிஸ்க்கு போ. யாரோ ஒருத்தர் சொன்னார், மனசு கஷ்டமாக இருக்கும்போது வாக்கிங் போங்க அப்படின்னார். என்ன பண்ணுங்க? மனசு கஷ்டமாக இருக்கும்போது காஃபி குடிங்க. இன்னும் கெட்டவங்க சொன்னாங்க, மனசு கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ணுங்கள்? ஸ்மோக் பண்ணுங்கள், கஃபீன் எடுத்துக்கங்க, ஏன் கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்துங்க. நம்ம மன்னன் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே நீ தீயங்கும் போது கர்த்தருக்காக காத்திரு. வெயிட் அப்பான் த லார்ட். த பெயின்ஃபுல் மெமரி, த சேலஞ்சஸ் தட் இஸ் பிரிங்கிங் யூ பெயின் இன் யுவர் சோல் has to be submitted to God, has to be surrendered to God. உங்கள் காயப்பட்ட, உங்கள் புண்பட்ட உங்கள் மனது, உங்கள் இருதயம் கர்த்தரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். The spiritual depression has to be addressed to God. தேவனிடம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறேன். You have to bring yourself to God. நீங்கள் உங்களை கர்த்தரிடம் கொண்டு வர வேண்டும். நம்ம இன்றைக்கி ப்ரேயரில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், ஜபத்தில் இருக்கலாம். நீங்கள் மட்டும் வந்திருப்பீங்க, நீங்கள் உங்களை கூட்டு வந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களை உங்கள் வீட்டில் விட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் எங்கன்னா கோச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் தாவீதுடைய சங்கீதம் தெரியுமா? பிரிங் யுவர் செல்ஃப் டு காட், சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட். மகனை நீ உன்னையே அழைத்து கொண்டு உன் ஆண்டவரிடம் கொண்டு வந்துரு. ஹல்லேலூயா, வண்டர்ஃபுல் இல்லைங்களா? தன்னை தானே கர்த்தரிடம் சரணடையும்படி செய்வது. டிஸ்கரேஜ்மெண்ட் இஸ் அ ட்ராப். இங்கே மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு விடுதலை என்றால், நீங்கள் உங்களை தாழ்வு மனப்பான்மையில் போகுது என்பது ஒரு ட்ராப்பு. உங்களை அப்படியே வலை போட்டு மூடிட்டான் பிசாசு. ஹல்லேலூயா. ஹவு கேன் யூ டூ? மானானது நீரோடையை வாஞ்சிக்கிறது. அந்த மானால ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நீர் வரும்போது தான் திருப்தி ஆகிறது போல, என் கர்த்தர் என்னை விடுதலையாக்க வரும்போது தான் எனக்கு விடுதலை. அதை தைரியமாக சொல்லணும், எனக்கு விடுதலை என் கர்த்தர் கையில் இருக்குது. எத்தனை பேர் போல்டாக சொல்ல போகிறீங்க? சாத்தான் சொல்லுவான், கர்த்தரே சொல்லுங்கடா, நீயே உன்னை காப்பாற்றிக்க. என்னால் என்னை காப்பாற்றிக்க முடியாது என்பதற்காகத்தான் என் கர்த்தர் சிலுவையிலே மரித்தார். அன்றைக்கும் வருகிறார், இன்றைக்கும் காப்பாற்றுகிறார். There may be a lot of reasons for discouragement, but today the message of hope is coming. There is one message for hope, and that is waiting upon the God. Hallelujah. Crying to God. You need to cry to God in the midst of all the botherations. நிறைய botheration. இது இல்லை, அது பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம், அது பண்ணோம், இப்படி பண்ணோம் என்று லாஸ்ட்டில் எப்படி இடும்? டென்ஷனாக இப்போ நோ நோ நோ. ஒரு கிங், ஒரு நாட்டினுடைய அரசன் பல பிரச்சனைகள் மத்தியிலே படுத்துறங்கினவன். அவன் உறங்குவதற்கு கூட மனிதர்கள் இடம் கொடுக்கவில்லை. சிங்ககபியில் சென்று சிங்கத்தை துரத்தி விட்டு படுத்து கொண்டிருந்தான். கஷ்டமா இல்லையா சிங்ககபியில் போய் தூங்குறது? அங்கே தான் அவனுக்கு தூக்கம் வந்திருக்குன்னா வெளியில் என்ன இருந்துச்சுன்னு தெரில. வெளியில் மனிதர்கள் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும்போது அங்கே இருக்கிறவன் சொன்னான் தன் ஆத்துமாவை பார்த்து, இன் த மிட்ஸ்ட் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட் யூ நீட் டு வெயிட் அப்பான் காட்.
அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் I am being saved in his presence. அவர் சமூகத்தில் நான் காப்பாற்றப்படுகிறேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் என் கர்த்தருடைய சமூகத்தில் தான் காப்பாற்றப்படுகிறேன். There is no other place. இப்போ ஆலயம் முடிஞ்சுதான் அவங்கவுங்க வேலையை பார்க்க போவீங்க, அதை பண்ணுவீங்க, இதை பண்ணுவீங்க, இதை பண்ணுவீங்க. காப்பாற்றவே பட மாட்டோம். ஆனால் இப்போ காப்பாற்றப்படுவோம். ஏனென்றால் அவர் சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். We are sitting in the feet of God. The ideas will come now. நான் மெசேஜ் கொடுக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு ஐடியா கொடுப்பார். எனக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சுங்க. எப்போதும் குறிப்பாக என் தாய் சபைக்கு போகும்போது இல்லை பெரிய பெரிய ஊழியக்காரங்க மெசேஜ் கொடுக்கும்போது என் பக்கத்தில் ஒரு டைரி இருக்கும், இல்லை என் மொபைலில் அந்த நோட்ஸ் ஆனில் இருக்கும். மெசேஜ் கேட்கும்போதே புது புது ஐடியா கர்த்தர் தருவார் எனக்கு. அப்போ தான், ஏன்னா அது முடிஞ்ச பிறகு புது புது வேலை தான் வரும், புது புது சேலஞ்ச் தான் வரும். அந்த சேலஞ்சுக்கு தீர்வு அவர் சந்நிதியில் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். I will bless the Lord. I will hope in the Lord. I will yet praise the Lord. In the midst of all my troubles, I receive hope in His presence. அவருடைய சந்நிதியில் தான் எனக்கு மகிழ்ச்சி வருகிறது. ஆமென். அவர் சமூகத்தின் ரட்சிப்பு. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து for the help of his countenance. அவர் முகம், countenance என்றால் முகம் போன்று, அந்த முகத்தில் இருந்து எனக்கு ரட்சிப்பு வரும். என் ஆண்டவரிடமிருந்து ரட்சிப்பு வரும். நம்மளாம் ரொம்ப அட்வான்ஸ்டுங்க. அவர் பேர்லேருந்தே ரட்சிப்பு வருது நமக்கு. அல்லேலூயா. நான் ஏசாமியோட முகத்தை பார்த்ததில்லை. நீங்கள் உங்கள் ஆண்டவரை பார்த்துருக்கியா? பார்த்ததில்லை. இப்போ என்னத்தை தான் பார்த்துருக்கேன்? அவர் பேரை எழுதி பார்த்துருக்கேன். அதுவே எனக்கு போதும். அல்லேலூயா. இயேசு நாமம் எனக்கு போதும். பேர், என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி நீ எதை செய்தான்? நான் வரவே மாட்டேன் மகனே, நீ கவலைப்படாத, என் பேரை சொல்லு. அந்த பேர் வானத்திலும் வல்லமை, பூமியிலும் வல்லமை. ஆமென். 6th verseல அவர் நடந்த இடங்களை பற்றி சொல்லுகிறார். யோர்தான் எர்மோன் இருந்து உம்மை துதிப்பேன், சிறு மலைகளிலும் இருந்து துதிப்பேன். யோர்தான்லேருந்து துதிக்கிறாராம், எர்மோன்லேருந்து துதிக்கிறாராம், சிறு மலைகளிலும் இருந்து துதிக்கிறார். டிஸ்டன்ட் பிளேசஸ். எருசலேம்லேருந்து யோர்தான் ரொம்ப தூரம். ஆமென். ரொம்ப ரொம்ப தூரம். தாவீது தன்னை நினச்சிக்கிறார், எங்கே போயிட்டேன் நான்? யோர்தான், அவ்வளோ லாங். ஆமென். ஹெர்மோன் மலை மேலே ஏறிட்டேன். சிறு மலைகள், சிறு மலைகள் இங்கிலீஷில் வந்து ஹில், மிசார் என்று போடப்பட்டிருக்குது. ஆமென். ரொம்ப தூரத்தில் உள்ள ஒன்று. இவர்கள் எல்லாம் லேவியர்கள். இப்போ கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். தாவீது எழுதி கொடுத்து கோராகின் புத்திரர் பாடுறாங்க. இது தாவீதோட லைஃபும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, கோராகின் புத்திரோட லைஃபும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. கோராகின் புத்திரோட வேலை, குறிப்பாக லேவியர்களோட வேலை என்னென்னா, இஸ்ரேல் ஃபுல்லாக பைபிள் தூக்கிட்டு போய் எல்லாருக்கும் என்னத்தை சொல்லித்தரணும்? பைபிள் சொல்லித்தரணும். என்ன சொல்லித்தரணும்? கூட கோராகின் புத்திரர் போனாலாம் அங்கே போய் பாட்டு சொல்லித்தரணும். நம்ம OMR டீமுக்கு போகிறீங்க, ஒருத்தர் என்ன சொல்லித்தராரு? மியூசிக் சொல்லித்தராரு. ஒருத்தர் ஆராதனை பண்ணுறாரு. இன்னொருத்தவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லித்தராங்க. அப்போ ரொம்ப டிஸ்டன்ட் பிளேஸ் போயிட்டாங்க. இந்த யோர்தானை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இது வந்து இஸ்ரேலை ரெண்டாய் பிரித்தோம் என்றால், இப்போ தாவீது யூதா இருக்கிற இடத்துல தான் எருசலேம் பக்கத்தில் இவங்களாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஊழியத்துக்கு எங்கே போகணும்? நார்தன் இஸ்ரேல் போகணும், யோர்தான் தாண்டி போகணும், சாரிஃபாத் ஊருக்கு போகணும், பார்டரில் போகணும். எங்கே போனாலும் நான் அங்கேருந்து உம்மை துதிப்பேன். நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் மார்க்கெட் பிளேஸ்க்கு போவாங்க. இப்போ நம்ம சர்ச்சில் மார்னிங் டிவோஷன் நடக்குது. ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன நடக்குது? என்ன நடக்குதோ யாருக்குன்னா தெரியும். சண்டை போடுறாங்களோ, மீட்டிங் போடுறாங்களோ, இல்லை கூப்பிட்டு உட்கார வச்சு திட்டுறாங்களோ, அங்கேயே கூட இருந்து என் ஆத்துமாவில் உம்மை நோக்கி துதிப்பேன், உம்மை நினைக்கிறேன். அல்லேலூயா. சிறுமலையிலிருந்து உம்மை நினைக்கிறேன், என் ஆண்டவரை நினைக்கிறேன். ஐ திங்க் அபவுட் மை காட். என் தாகத்தை தணிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட அங்கே வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேலை செய்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம மார்னிங் டியூஷனில் வந்துட்டு பிள்ளைங்க நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. அங்கே ஒன்றும் என்கரேஜ்மெண்ட் இருக்க போகிறதில்ல, டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்க போகுது. சும்மா ஒன்றும் அவங்க கையில் ஜனங்க பணத்தை தூக்கி தர போகிறதில்ல. அவங்கள டெஸ்ட் பண்ண போகிறாங்க, அவங்கள சண்டை போட போகிறாங்க, அவங்கள ஏமாற்ற பார்க்க போகிறாங்க. இது நடுவில் தான் நம்ம பிள்ளைகள் நின்று போட்டி போட்டு ஜெயித்து வெற்றி பெற்று ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் வருகிறார்கள். அதில் பலர் காணிக்கைகளும் கொடுக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எர்மோன் மலையாக இருந்தாலும், யோர்தானாக இருந்தாலும், சிறு மலைகளாலும் இருந்தாலும் அவர்கள் அங்கிருந்து கர்த்தரை நினைக்க வேண்டும் என்பதை தாவீது அரசன் சொல்லிக் கொடுக்கிறார். வேலைக்கு போகிற இடத்துல நினைத்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார்.
ஃப்ரம் த டெப்த்ஸ். பாருங்கள், சந்தோஷம் ரொம்ப ஆழமாக ட்ராவல் பண்ணாது. சந்தோஷம் ஆழமாக ட்ராவல் பண்ணாது. ஆனால் துக்கம் ஆழமாக ட்ராவல் பண்ணும். ஹல்லேலூயா. சூடு இருக்குது பாருங்கள், இந்த சூடு நெருப்பு அதெல்லாம் மேலோட்டமாக டக்குன்னு எடுத்துருவோம். சில சூடுலாம் இருக்குது, அதை டீப்பாக பெனிட்ரேட் பண்ணும். சிலது அதில் குறிப்பாக அந்த அல்ட்ரா சவுண்ட் என்று சொல்லுகிற அந்த வேவ்ஸு கொஞ்சம் ஆழமாகவே உள்ளே போய் உள்ள திசுக்களை கூட சூடு ஏற்ற முடியும். அது ஆழம். நன்மை என்பது ஆழத்தில் போகாது, தீமை என்பது ஆழத்தில் போகும். புகழ்ச்சி என்பது மேலோட்டமாக தான் இருக்கும், இகழ்ச்சி என்பது ஆழத்தில் போகும். திரும்பி நீங்கள் 1000 முறை புகழ்ச்சி சொன்னாலும் அந்த உள்ள ஆழத்தின் காயம் ஆறாது. ஒரு புண்ணு ஆழமாக இருக்குது, மேலோட்டம் மருந்து போடுறீங்க, ஆறுமா? ஆறாது. சொல்லுவாங்க டாக்டரு, உள்ள வரைக்கும் போயிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு மருந்து எங்கே வைக்கணும்? டீப்பாக. உள்ளே போகிற மருந்து எங்கே இருக்குது? யார் கையில் இருக்குது? உள்ளே போய் மருந்தை கொண்டு போய் உள்ளே வைக்கிற சக்தி யார் கையில் இருக்குது? அதுக்குண்டான பொருள்கள் யார் கையில் இருக்குது? யார் கையிலையும் இல்லை. இப்போ தான் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்த பிறகு லேசர் ட்ரீட்மெண்ட் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, ஆப்ரேஷன் சர்ஜரிலாம் வந்துருச்சு. ஆனால் மனதுக்கு எங்கே இருக்கிறது? இதுதான். ஆழத்திலிருந்து நீ என்னை கூப்பிட வேண்டும். ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, எவ்வளோ தூரம் ஆழமாக காயம் இருக்குதுன்னு ஸ்கேன் என்ன பண்ணுது? காட்டி கொடுத்துருது. டெப்த்து. ஆமேன். அதில் சிடி இருக்குது, எம்ஆர்ஐ இருக்குது, அட்வான்ஸ்டாக ஸ்லைஸ் பண்ணி படித்து காட்டும், கொடுக்கும் எந்தெந்த இடத்துல எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறது. அதை தான் இன்றைக்கு தாவீது மன்னன் சொல்லுகிறான், நீங்கள் எவ்வளவு ஆழத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கதறுகிறீர்களோ, ஹல்லேலூயா, எஸ், அதற்கு உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இதை டீப் கால்ஸ் என்று சொல்லுகிறான். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. டீப் கால்ஸ் unto the deep at the noise of your waterfalls. டீப் கால்ஸ். ஆண்டவரை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா ஜனங்க ஆழத்தில் இருப்பாங்க, ரொம்ப ஆழத்தில். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. பார்க்கலாமா? வாங்க, உங்கள் பைபிள் பற்றி சொல்லு, நான் என்னை பற்றி சொல்கிறேன். உங்கள் பைபிளில் என்ன பிராயச்சித்தம் சொல்லியிருக்கு, நான் என்னை பற்றி சொல்கிறேன். உங்கள் பைபிளில் உள்ள வசனங்கள் எல்லாம் சொல்லு, என்னுடைய எல்லாம் நான் சொல்கிறேன். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. பட் இந்த ஆழத்திலே அந்த அடியில் உள்ள காயங்களை எது ஆற்றுகிறது? என் கர்த்தருடைய பிரசன்னம் ஆற்றுகிறது. ஆமென். உள்ளே இருந்து ஆழத்தில் இருந்து ஒரு குரல் வருகிறது. அந்த குரல் என்ன? they want divine redemption. நான் ஆழத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றும் என்கிற குரல் கேட்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் என்ன வருது? ஆழத்திலிருந்து குரல் வருது. ஏன் நம்ம இன்றைக்கி ப்ரே பண்ணுறோம்? ஆண்டவரே, இந்த குழந்தை ரொம்ப மனசு காயத்தோடு இருக்குது, அதை ஆழத்தில் சென்று காப்பாற்றும். நம்மளால் போக முடியாது. நீங்கள் வேணால் உட்கார வச்சு யாராவது மனுஷனுடைய பிரச்சனையை ஆழத்துலேருந்து எடுத்து வாங்க, நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. அவர்களை காப்பாற்றக்கூடிய கிருபை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆழங்கள், ஆத்துமா ஆழத்தில் இருக்கிறது. ஆமேன். ஆழத்தின் மேல் ஆழம், அதன் மேல் அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆனால் மனுஷன் உள்ள மாட்டிக்கிட்டது போல மனது. See, if you are caught in your mind, you are really caught. நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், உங்கள் மனசில் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நிஜமாக மாட்டினதாக அர்த்தம். நிஜத்தில் மாட்டினா கூட தப்பிக்க வாய்ப்பு இருக்குது, மனதில் மாட்டிக்கிட்டீங்க. ஏசாயா 61:1 அதுதான். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் மேல் இருக்கிற சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை கூற என அவர் அபிஷேகித்திருக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? தரப்போகிறார். எங்கே கட்டப்பட்டிருக்கிறான் மனிதன்? தன் மனதில் கட்டப்பட்டிருக்கான். அவன் டிசைட் பண்ணிட்டான், என் வழி இதுதான், கர்த்தர்கிட்ட வரவே முடியாது, என்னை சாத்தான் வஞ்சித்து விட்டான், நான் சாத்தான் வழியில் போகிறேன், நான் தோற்று போகிறேன், நான் பயப்பட போகிறேன் என்று நினைக்கிறான். நோ மகனே, உன் ஆழத்தின் குரல் உன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உன்னை விடுவிப்பார். 9-10 வசனங்களை பார்த்தோம் என்றால், என் கண்மலையாகிய தேவனே என்று சொல்லுகிறார். கண்மலை, God is my rock. மலை போல. எப்படிங்க? மலை, இமயம். ஆண்டவர் எப்படி இருக்கிறார் நமக்கு? இமயம் போன்று. எதிரிகள் கேட்கிறார்கள், உன் ஆண்டவர் எங்கே, உன் ஆண்டவர் என்ன? உங்கள் ஆண்டவர். நமக்கு எப்போதும் இந்த கேள்வி, உங்கள் ஆண்டவர் எங்கே, உங்கள் ஆண்டவர் எங்கே? கர்த்தர் பார்த்து பாருன்ட்டியே, சர்ச்சுக்கு போயிட்டுன்ட்டியே, சர்ச்சுக்கு லேண்டை கொடுத்துருவாருன்ட்டியே. வருகிறார் என் ஆண்டவர், என் கண்மலை இன்னமும் ஜீவனோடு தான் இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் தான். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டயலாக் பிட்வீன் யூ அண்ட் யூ. உங்களுக்குள்ளே எதிரிகள் சொன்ன வார்த்தை வெளியே நிற்குது, உள்ளே எடுத்து பார்க்குறீங்க, ஐயோ என்னை திட்டாங்களே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். உங்கள் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார். வாட் இஸ் தி சாம்ஸ் டெல்லிங் அஸ்?
to have hope in God. ஆமேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. Wait upon the Lord. Quiet yourself in the Lord. Seek the presence of the Lord. Wait for the countenance of Lord your God. அவருடைய முகத்தை நோக்கியே காத்து கொண்டிரு. அவர் உன்னை ரட்சிப்பார், நீ அவரை இன்னும் துதிப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மை அவர் கொடுக்குற சொந்த இடத்துல இதே ஆராதனை பண்ண வைப்பார்னு? எத்தனை பேர் விசுவாசிங்க உங்களை கடன்லேருந்து கர்த்தர் காப்பாற்றி மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்வார்? நமக்கு ஒரு ரட்சிப்பின் குரல் இருக்கிறது, அதற்கு பெயர் இயேசு. உங்களையும் என்னையும் காப்பாற்ற அன்றைக்கு அந்த தாவீதை காப்பாற்றின இயேசு வருகிறார். அவர் மிகவும் உயர்ந்தவர். வாங்க நம்ம கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஷீதா லராதா லராதா லபா ஷதா ரதா லபா ரதா லகதா ரபா ஷிகதா லபதா ரபா ரபா ரபா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சங்கீதம் 42 மூலமாக தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நன்றி. இந்த வேளையில் எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துங்க. இந்த நேரத்தை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் இந்த 42ஆம் சங்கீதம் மூலமாக நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். இதில் 5வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. வெயிட் ஃபார் த காட். தேவஜனமே, நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு உலகமே இருக்கு. ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, மனிதர்களுடைய சூழ்ச்சிகள், வஞ்சனைகள், குறைவுகள். நாம் சோர்ந்து போய் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில்
கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய். இந்த வேளையில் நம்ம அப்படியே ஒரு இடத்துல அமர்ந்து கொள்ள போகிறோம். உங்களுக்கு தரையில் கம்ஃபர்டபுள்னால் நீங்கள் தரையில் உட்கார்ந்து கொள்ளலாம், இல்லை நாற்காலியில் உட்காரணுன்னா நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளலாம். எந்த விஷயம் உங்களை கலங்கடிக்கிறதோ, எந்த விஷயத்தினால நீங்கள் ரொம்ப வரி ஆகுறீங்களோ, ரொம்ப கவலைப்படுறீங்களோ, உங்களை பார்த்தே நீங்கள் சொல்ல போகிறீங்க, நீ ஏன் கலங்குற, நீ ஏன் கலங்குற, கலங்காத, நீ கலங்காத, நீ ஏன் கலங்குகிறாய். உன் நேசர் உண்டு உன்னை ரட்சிக்க, உன் நேசர் உண்டு உன்னை காப்பாற்ற, உன் நேசர் உண்டு. நீ ஒரு அனாதை அல்ல. லெட்ஸ் ஸ்பீக் டு அவர் சோல். நம்ம ஆத்துமா கிட்ட நம்ம பேசலாம். டிப்ரெஷனுக்குள்ளே போக வேண்டாம், மன அழுத்தத்துக்குள்ளே போக வேண்டாம், சோர்வுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம ஆத்துமா கிட்ட பேசலாம். நீ ஏன் கிளம்புற, நீ ஏன் கலங்குகிறாய். இப்போ சொல்லுங்க, தேவனை நோக்கி அமர்ந்துரு, தேவனை நோக்கி அமர்ந்துரு, தேவனை நோக்கி அமர்ந்துரு, தேவனை நோக்கி அமர்ந்துரு, தேவனை நோக்கி அமர்ந்துரு. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சொல்லுங்க, தேவனை நோக்கி அமர்ந்துரு, தேவனை நோக்கி அமர்ந்துரு, தேவனை நோக்கி அமர்ந்துரு. அவருடைய சமூகத்திலிருந்து தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்க போகிறது. அவருடைய சமூகத்திலிருந்து தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்க போகிறது. இப்போ மறுபடியும் அந்த பாடல் வரிகளை பாட போகிறோம். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீ, அடைக்கலம், கோட்டையும் என்றும் காப்பி. கர்த்தரை பார்த்து சொல், தஞ்சமே நீ, என் அடைக்கலம் நீ, என் கோட்டையும் நீ, என்றும் காப்பி. எங்கள் அன்பின் தேவனே, எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்களுக்கு நீர் பலனாய் இருக்கிறீர், எங்களுக்கு துருகமாய் இருக்கிறீர், எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறீர், நாங்கள் வந்தடைத்தக்க கண்மலையாய் இருக்கிறீர், எங்களின் நம்பிக்கை நங்குரமாய் இருக்கிறீர். நாங்கள் கலங்க மாட்டோம், நாங்கள் தீங்க மாட்டோம். எங்கள் கர்த்தருக்காக காத்திருந்து எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சோதனைகள், எல்லா பிரச்சனைகளை, எல்லா குறைவுகளை, எல்லா சவால்களை உமக்குள்ள காத்திருந்து நாங்கள் ஜெயிப்போம் இயேசுவின் நாமத்தினால. உமக்குள்ள காத்திருந்து நாங்கள் ஜெயிப்போம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, உம்முடைய வசனம் சொல்லுகிறதே அப்பா, தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் முகத்திற்கு நீங்க ரட்சிப்பை கொடுப்பீங்கப்பா. நான் வெக்கப்பட்ட இடத்துல என் தலையை நீங்க உயர்த்துவீங்கப்பா. நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்வீங்கப்பா. நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன். We put all our
trust upon you. Only you, my Lord, my Savior. Only you, my Lord. உடைய கரங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க எதிர்காலங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், தலைமுறைகளை ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியத்தினுடைய எதிர்காலங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே நடத்தி செல்கிறார். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் and have a blessed day. God bless you all. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.